இங்கே பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே வாங்க. நண்பர்கள் ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, இங்க பாருங்க, ஒற்றுமை.
சரிங்களா. நான் 30 வருஷமா திருப்பூர் ஸ்டேஷனில் வேலைக்கு இருந்தேன். அங்கே எல்லா தொழிலாளர்களோட ரொம்ப நட்பாகவும் ரொம்ப இதாகவும் நான் இருந்தேன். நான் அதுக்கு பிற்பாடு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி 36 வருஷம் ஆச்சு. இந்த 36 வருஷத்தில் இந்த நண்பர்களை பார்க்கறதுக்காக நான் இந்த குழு வந்திருக்கிறேன் ஆச்சுங்களா. இப்போ இவங்களெல்லாம் பார்க்குற போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த வயசில் இவங்கள பார்க்கறதுக்குனாக்கா இவங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. ஆனால் அவங்களே கூப்பிட்டு நான் அவங்க பேர் நான் என் பேருன்னு சொல்லி என்னை இது பண்ணுற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் இந்த நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் முருகன் நல்ல ஆரோக்கியம் அருள் எல்லா சமத்துவம் கொடுக்க வேண்டுமாயி முருகனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வயசு இப்ப என்ன ஆச்சுங்கய்யா? 91 முடிஞ்சது. பிப்ரவரி வந்தா 92 வருது. நீங்க எத்தனை வயசு வேலைக்கு சேர்ந்தீங்க? நான் வேலைக்கு சேரும் போது கிட்டத்தட்ட 18, 19, 20 வருஷம் இருக்கும். 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நான் 1935 நான் பிறந்தது. 1935 நான் ஒரு 20 வருஷத்துல நான் வயசுல அங்கே சேர்ந்துருப்பேன். நான் முதல் சேரும் போது அது பிரகாசாமி இல்லை. அதுக்கப்புறம் இப்போ திருப்பூர் டெக்ஸ்டைல் வந்த ஒரு பாடம் நாங்கள் நிறைய சந்தோஷம் இருக்கோம், நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் ஆச்சுங்களா. வேற ஒன்றும் இல்லை. அதனால நான் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க வந்தீங்க? இன்னைக்கு கோயிலில் ஒன்று கூடிய இதுக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்தேன். இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆச்சுங்களா. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் முருகன் ஆரோக்கியத்துக்கு எல்லாம் நல்ல வாழ்வு கொடுக்கட்டும் பிரார்த்தித்து வணங்குகிறேன். முருகாசனம் எல்லா வல்ல முருகனுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் எல்லாம் கொடுத்து அவங்க குடும்பத்தை எல்லாம் வாழ வைக்க வேண்டும் முருகனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஜெயபால். நான் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் யூனிட் 2 பீலமேட்டில் இருக்கிற கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கிற யூனிட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பேட்ச் 95 to 2005 நாங்கள் 10 வருஷம் அங்கே வேலை செஞ்சோம். திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் கிட்டத்தட்ட 100 வருஷம் பாரம்பரியமான மில். அதில் நாங்கள் வேலை செஞ்சோம். எங்கூட வேலை செஞ்சது எனக்கு முன்னால் சீனியர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒருங்கிணைஞ்சு ஒன்றாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 2005 விஆர்எஸில் நாங்கள் தொழிற்சாலை விட்டு அனைவரும் வெளியே வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நண்பர்கள் ஒன்று கூடும் விழாவுக்காக நாங்கள் ஒரு குழு அமைச்சு நாங்கள் ஒருங்கிணைஞ்சு இதை வருடம் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் நம்ம ஒன்று கூடி மகிழ்வதற்காகவும் ஒரு விழா பண்ணணும். அப்படிங்கும்போது நாங்கள் வேடசாமி கோயில், நீலாம்பூர் ஆச்சாங்குளத்தில் இருக்கிற வேடசாமி கோயிலில் இந்த விழாவை வருடம் வைக்கிறதுன்னு முடிவெடுத்து நாங்கள் இந்த விழாவை ஒன்று கூடும் விழாவை அதை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் அதாவது இதுக்கு ஒரு 15 பேர் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலயமா அனைத்து தொழிலாளர்கள் ஒருங்கிணைச்சு இதை நல்லபடியாக நடத்திட்டு வர்றோம். இதுவே இது இப்போ 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இப்போ கலந்துருக்குறாங்க. இது பழைய நண்பர்களை பார்க்கும்போது அதாவது எங்கள் அப்பா வயசு, அதாவது எங்கள் அப்பாவோட வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள 91 வயசு 95 வயசு இந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த விழாவை நடத்தும் போது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, வருடம் இதை நாங்கள் சந்திக்கிற மகிழ்ச்சி, இந்த ஆலமரம் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸுங்கிற ஒரு ஆலமரத்தின் கீழே இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆலமர கிளைகள் மாதிரியே நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சு அன்னைக்கு தொழிலாளிகளாக நாங்கள் ஒரு நாள் 20 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் 5500 சம்பளம் கன்ஃபார்ம், அதாவது நிரந்தர வருமானமாக வாங்கினோம். ஆனால் அப்பெல்லாம் இருந்த சந்தோஷம் வேற, அந்த தொழிற்சாலையில் இருந்த சந்தோஷம். இன்னைக்கு நாங்கள் வேற மாதிரி எல்லாருமே நல்ல நிலைமையில நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில மகிழ்ச்சிக்காக நாங்கள் ஒருத்தர் பழைய நண்பர்களையும் பழைய
பெரியவங்களையும் இவங்களையும் சந்திக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்வு பிறக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரிட்டையர்டாகி 30 வருஷம் 35 வருஷம் ஆனவங்க அவங்க செட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நிகழ்வுல பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி பெரியவங்களை எல்லாம் இதை வச்சு பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது வருடம் இந்த நிகழ்ச்சி தொடரும். சரியா? இதே மாதிரி நலிந்த தொழிலாளர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்யணுங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது கோயம்புத்தூர்ல செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து நிறைய தொழிற்சாலையில ஒர்க் பண்ணவங்க எல்லாம் இப்ப எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. இப்ப இதுக்கு உறுதுணையா இருந்தது கந்தசாமி அண்ணன், கருணாமூர்த்தி அண்ணன், இந்த மாதிரி சவுந்தரராஜன், சர்க்குணன், சண்முக சுந்தரம், என்னோட நண்பர்கள் ஒரு 15 பேர். அதெல்லாமே ஒரு சிலர் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து தான் இது பண்றோம். இதுக்கு முன்னெடுத்து நடத்துறது ஒரு 15 பேர் சேர்ந்து பண்றோம். இது வருடம் தொடரும். சரியா?